ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி டிஃபன் ஐட்டம் இட்லி தோசைக்கு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்புலாம் வச்சுருக்கேன். மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது மிளகு பவுட்ரு பண்ணி இறக்கும் பொழுது போடுறதுக்கு. சுத்தம் பண்ண சிக்கன் 1/2 kg எடுத்து வச்சுருக்குறோம். இவ்வளோ தான். எப்பவுமே டிஃபன் ஐட்டத்துக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வைக்கணும். அதனால தான் இதை வீடியோவாக நான் பதிவு பண்ணுறேன். தக்காளி எப்படி கட் பண்ணணுன்னா, நம்ம பாருங்கள். தக்காளியில் என்னென்னா, இப்போ பாருங்கள், வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி மட்டும் எப்படி கட் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி காம்பு பகுதியில் எப்பயுமே நம்ம செடிகளுக்கு விவசாயம் பண்ணுறவங்க மருந்துலாம் அடிப்பாங்க. அது ஆர்கானிக்காக இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியாது. கடையில் விற்கிது, நம்ம வாங்கிட்டு வரோம். அதனால் இந்த காம்பு பகுதியில் மட்டும் அந்த மருந்தானது ஊறிட்டு அந்த பூவிலேருந்து காம்பு வழியாக உள்ளே போக அந்த இடத்துல இருக்கும், ஸ்டோரேஜ் ஆகி அந்த மருந்துகள். அதனால் இப்படி கட் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சமாக அந்த மேலே காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்து போட்டுடணும். அதே மாதிரி எல்லா தக்காளிலையும் மேலட்டமாக தான் கட் பண்ணுறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும் எப்பொழுதுமே தக்காளி கட் பண்ணும்பொழுது. அந்த மருந்தால் தான் நம்ம உடம்புல வயிற்றில் போயிட்டு கற்கள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி இதை கட் பண்ணும்பொழுது நம்ம எடுத்துடணும். தக்காளியில் மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ தக்காளியை அழகாக நீல வாட்டில் நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோதான். ஏன்னா தக்காளி மட்டும் ஏன் கட் பண்ணி காமிக்கணும்னா, அதில் நம்ம கழனிக்கு அடிக்கிற மருந்துலாம் அந்த காம்பு வழியாக தான் இருக்கும். இப்போது தக்காளி ரிமூவ் பண்ணிவிட்டு, காம்பாண்டை கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போது குழம்பு தாளிக்கிற போகிறேன். பார்க்கலாம் வாங்க, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் குழம்பு வைக்கிறத. இப்போ பேன் வச்சு பற்ற வச்சுட்டேன். மண் சட்டியில் தான் வைக்கிறேன் நான். என்வினா மோஸ்ட்லி இந்த பாத்திரத்தில் தான் வைப்பேன். ஆயில் போடுறேன் ஃபஸ்ட்டு. ஆயில் போட்டு கடுகு போடுறோம். ஏன்னா அந்த எண்ணெயில் இருக்கிற டிரான்ஸ்ஃபேட்லாம் இது க்ளீன் பண்ணோம். அதுக்காக தான் கடுகு யூஸ் பண்ணுறோம். எல்லா குழம்புக்கும் மோஸ்ட்லி எதுக்கு கடுகு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த எண்ணெயில் இருக்கிற கொழுப்பு சக்தியை கெட்ட கொலஸ்ட்ராலை இது ரிமூவ் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம கடுகை போடுறோம். பிரியாணிக்கு மட்டும்தான் கடுகு யூஸ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி எல்லா குழம்புக்குமே நம்ம கடுகு யூஸ் பண்ணுவோம். அதுக்காக சொல்கிறேன். ஏன் யூஸ் பண்ணுறேன்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு பட்டை சோம்பு போடுறோம். பொரிஞ்சதும் ஆனியன் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kgன்றதுனால 2 ஸ்பூன் போடுறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது மண் சட்டின்றதுனால இந்த அடி பிடிக்காது. ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. மண் பாத்திரத்தில் வைக்கும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டையும் வேறு மாதிரி இருக்கும். இந்த குக்கரு கடாயில் வைக்கிறத விட இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வைக்கிற டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பழைய மாதிரி. நல்லா வெங்காயம் செவந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட. பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பேர் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இது மண் சட்டின்றதுனால சட்டுன்னு வதங்கிடும். அதனால நான் உடனே போட்டேன். இப்போ டொமேட்டோ சேர்க்குறேன்.
இப்போ நல்லா மேஷ் ஆகணும்னா என்ன பண்ணணும், ஒரு 2 மினிட் வந்து இந்த தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷாக வதங்கும். அதுக்காக தான் இப்போது நம்ம இதை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். 2 மினிட் நல்லா வதங்கணும், சிம்மில் வச்சிடணும். அப்போ நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுது. இதில் வந்து இன்னும் கருவேப்பிலை கொத்தமல்லி நான் சேர்க்கலை. உங்களுக்கு புரியுதா? கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கலை. அதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளி வதங்குனதில் நம்ம ஒரு பாதி அளவு எடுத்துடணும். எடுத்து நம்ம ஆற வச்சு மிளகு தூளோடு அரைச்சி குழம்புல சேர்க்கணும். அதுக்காக நான் பாதி எடுத்துடுறேன் பாருங்கள். இதுலேருந்து இந்த பட்டை சோம்புலாம் இருக்கும், ஆனால் அந்த பட்டைகளை மட்டும் குழம்புல தள்ளிடணும். மசாலா ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் நம்ம அள்ளிக்கிறோம். அள்ளிட்டு இதை ஆற வச்சுக்கணும். நம்ம ஆற வச்சு மிளகு தூளோடு அரைச்சி ஊற்றணும். அதுக்காக எடுத்துடுறேன். இப்பொழுது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்குறேன் பாருங்கள். கருவேப்பிலை, நறுக்கிய கொத்தமல்லி, இது கூட சுத்தம் பண்ண சிக்கன் நல்லா ஒரு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நம்ம போடணும். எப்பவுமே க்ளீன் பண்ணிக்கணும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் நம்ம போடணும். மசாலானா நான் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. தேவைக்கேற்ப உப்பு போடுறேன். இது வந்து தனியாத்தூள் எல்லாம் சேர்த்த, மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்த வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். நம்ம வீட்டு ஆளுங்க எத்தனை பேரோ அவளுக்கு தேவைக்கு ஏற்ப ஒரு 1/2 kgக்கு வந்து நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும். சும்மா ஒரு கிளறிட்டு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம நல்லா குழம்பு கொதித்து வர அளவுக்கு 4 பேருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்க்குறேன் நான். குழம்பு கொதித்து சிக்கன் வேகணும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேம் இல்லை, ஸ்லோ ஃப்ளேம் இல்லை, மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கட்டும். நம்ம எடுத்து வச்ச தக்காளி வெங்காயத்தெல்லாம் அரைச்சி மசாலா ரெடி பண்ணணும். ஒன்றும் இல்லை, அந்த இதில் வதக்குனா தக்காளி வெங்காயம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட மிளகை வந்து வறுத்து பொடி பண்ணணும். இவ்வளோதான். இப்போ இதை மூடியாச்சு. 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மிளகு வந்து கொஞ்சமாக தான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள்லையே மிளகு, தனியா, கடுகு எல்லாமே போட்டு அரைச்சிடுறதுனால சும்மா கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணுன்றது கொஞ்சமாக 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். மிளகு வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுன்றதுனால கொஞ்சமாக சேர்க்குறேன். ஃப்ரை பண்ணி தான் நம்ம அரைச்சி ஊற்றணும். எப்பயுமே வறுத்து தான் அரைக்கணும். அதுக்காக இப்போ நான் வறுக்கிறேன். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதில் வந்து இப்போ மசாலா அரைச்சி நம்ம ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிட்டு ஒரு 5 மினிட் கொதிக்க விடணும். இவ்வளோ தான் சிக்கன் குழம்பு. டிஃபனுக்கு தேவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இதை எல்லாத்தையும் குழம்பு கொதிக்கும் போது அரைச்சி ஊற்ற வேண்டியது தான்.
இப்போ குழம்பு கொதிக்குது, அப்படியே பார்த்துட்டே இருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுது. இது கூட வந்து இதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் எடுத்து ஆற வச்சேன் இல்லையா, அது மிளகு தூள் சேர்த்து மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து குழம்புல ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை வந்து குழம்புல ஆட் பண்ணி ஒரு 5 மினிட் நல்லா கொதிக்க விடணும். இவ்வளோதான் நம்ம பாரம்பரிய முறையில் அந்த காலத்தில் இப்படி தான் நம்ம பண்ணின்னு இருந்தோம். இப்போ கண்ட மசாலாவெல்லாம் வாங்கி கொட்டி சிக்கன் குழம்புன்ற பேரில் ஏதோ ஒரு குழம்பு வச்சுருந்தீங்க. இந்த மசாலா அரைச்சி ஊற்றும் பொழுது தான் தேங்காய் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். ஒரு 2 சில்லு, ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. ஒரு 2 சில்லு சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். நாங்கள் தேங்காய் சேர்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது, ஸ்பைசியாக இருக்கணுன்றதுனால நான் இப்படியே விட்டுட்டேன். இதுவே மிளகுலாம் சேர்த்து குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கு. இப்போது குழம்பு வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு கொதிக்கணும். இட்லி வெந்துருச்சு. இதோட நம்ம இட்லின்றவங்களுக்கு இட்லி, தோசை வேணுன்றவங்களுக்கு தோசை சுட்டு நம்ம கொடுத்து பரிமாற வேண்டியது தான். குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமை விட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியே வைக்கிறேன் ஹீட்டு. நம்ம நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுது. கொஞ்சம் திக்னஸாக வர வரைக்கும் கொதிக்க விடணும். அப்போ தான் இப்போ இட்லி தோசை டிஃபன்ன்றதுனால குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். உங்களுக்கே தெரியும் இல்லையா, கிரேவிக்கும் குழம்புக்கும் இடைப்பட்ட ஒரு திக்னஸ் வரணும் குழம்பு. அப்போ தான் டிஃபன் ஐட்டத்துக்கு டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா கொதிக்க சொல்கிறேன் நான். ஒரு 5 மினிட் நல்லா கொதிக்கணும். இவ்வளோ தான். இப்போ அடுத்தது பரிமாற வேண்டியது தான். இப்போ வந்து சூடான இட்லி எடுக்கிறேன் நான். இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றிக்குவோம். பாருங்கள், சுவையான சிக்கன் குழம்பு சூடாக ரெடி ஆகிடுச்சு. இட்லியோட பரிமாற வேண்டியது தான். இப்படி தான் சிக்கன் குழம்பு டிஃபன் ஐட்டத்துக்கு வைக்கணும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வைங்க. சிக்கன் குழம்பு வச்சுட்டு பாருங்கள். எப்படி நான் சொன்ன மாதிரியே வச்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக. எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும், என் வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிகள்.